எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லா பெட்டால் லேடிஸ். இந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. இந்த படத்தை வந்து கிரண் ராவ் அப்படிங்கிறவங்க தான் தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபக் அப்படிங்கிற நம்ம ஹீரோ வந்து கல்யாணம் பண்ணி மாமியார் வீட்டில் ஒரு 2 நாள் இருந்துட்டு திருப்பி தன்னோட மனைவியை தன்னோட சொந்த கூட்டிகிட்டு வரும்போது தன்னோட மனைவி வந்து மிஸ் ஆகிறாங்க. இந்த சென்ஸ் அவங்களுக்கு பதிலாக வேற ஒரு பொண்ணை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க ட்ரெயினில். அது எப்படி வேற ஒரு மனைவி கூட்டிகிட்டு வருவாங்க அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வரும். அவங்க முறைப்படி வந்து கல்யாணமான பொண்ணு வந்து வீட்டிலேருந்து வெளியில் வரும்பொழுது தலையில் வந்து முக்காடு போட்டுட்டு தான் வருவாங்க. கணவனை தவிர வேறு எந்த ஆணையும் வந்து பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். ஸோ அதனால் அதே கலரில் சாரி அதே மாதிரி முக்காடு போட்டுக்கூடிய ஒரு பொண்ணை வந்து வேற ஒரு பொண்ணை வந்து தன்னோட ஹீரோ வந்து மனைவியாக கூட்டிகிட்டு நம்ம கிராமத்துக்கு வந்துடுவாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் தன்னோட மனைவி இல்லை தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த பொண்ணு யார், தன்னோட மனைவி எங்கே மிஸ் ஆனாங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சு, இவங்க வந்து அவங்கள கண்டுபிடிச்சாங்கன்னா, இந்த பொண்ணோட ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரிஸ் எல்லாம் என்ன, கடைசியில் இவங்க 2 பேர் எப்படி மறுபடியும் அவங்கவுங்க வீட்டுக்கு போகிறாங்க அப்படிங்கிறத மீதி கதை. இந்த படம் வந்து முழுக்க ஒரு நார்த் இந்தியன்ஸ்க்கான ஒரு படம். ஏன்னா இந்த மாதிரியான படங்கள் வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடியே எடுத்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு தாட் ப்ராசஸில், ஒரு ப்ரொக்ரெசிவ்னஸில், ஒரு முற்போக்குத்தனமான விஷயங்களில் தமிழ்நாடு என்றைக்குமே நார்த் இந்தியாவோட கிட்டத்தட்ட ஒரு 20-30 வருஷம் வந்து முன்னாடி தான் இருக்கும். இந்த டைம் நம்மளுக்கு சூட்டாக இதெல்லாம் வந்து நம்ம எப்போ பார்த்தாச்சு அப்படின்னு கூட தோணலாம். பட் இந்த படம் இன்னைக்கு தேதிக்கு நார்த் இந்தியாவில் ரொம்ப அவசியமான ஒரு படம். அவங்களுடைய தாட் ப்ராசஸ் எல்லாமே இன்னமும் பின்தங்கிய நிலையில் தான் இருக்குது. அதுவும் குறிப்பாக கிராமங்களில் நிறையா பிற்போக்குத்தனங்கள் வந்து சூழ்ந்துட்டு தான் இருக்குது. அதையெல்லாம் உடச்சி பேசுகிற படம் தான் இந்த படம். இந்த படத்தினுடைய பெரிய ப்ளஸ்ஸே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ்டிங் தாங்க. இதில் வகை எல்லா கேரக்டருமே சின்ன ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் வகை ரோல் கூட ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு சொன்னோம்னா, அந்த பஜ்ஜி வாங்கிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா சட்னி வாங்குற ஒரு கேரக்டரோட ஒரு சின்ன இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. வெறுமனே அட்மாஸ்பியரில் நிற்க வச்சு அவங்க வேணுனே வலிஞ்ச ஒரு டைலாக்லாம் கொடுக்காம எல்லா கேஸ்ட்டுக்குமே சின்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எல்லாத்தையுமே ரசிக்கும்படி செஞ்சுருக்காங்க. அடுத்த ப்ளஸ் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து ஒரு நிறைய சைலண்ட் காமெடியெலாம் இருக்குங்க. அதாவது தன்னோட மனைவியை போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்க நம்ம ஹீரோ. அப்போ வந்து போலீஸ் வந்து திருப்பி கேட்குது, என்னையா நான் இத்தனை வருஷமாக போராடிட்டு இருக்கேன், என் மனைவி தொலைக்கவே முடியல, நீ எப்படியா ஈஸியாக ஒரே நாளில் தொலைச்ச அப்படின்னு கேட்குற டைலாக்லேருந்து நிறைய டைலாக் வந்து உங்களுக்கு வந்து சின்ன சிரிப்புகளை வந்து உண்டாக்குது. இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன்ஸு, அவங்க பேசுகிற மொழி, இது எல்லாமே வந்து அவங்க ஊருக்கே நம்மளை கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லணும். அதாவது ஒரு கல்ச்சரை ஃபாலோ பண்ணக்கூடிய, அதாவது அதே சமயத்தில் பிற்போக்குத்தனங்கள் நிறைந்த மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு கிராமம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எந்தவித சமரசம் இல்லாமல் அப்படியே உடச்சி காமிச்சிருக்காங்க. இது நம்மளுக்கு பார்க்குறதுக்கும் ரசிக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குங்க. பல நேரங்களில் இப்படி எல்லாமா ஒருத்தவங்க வந்து யோசிப்பாங்க, இவ்வளோ பிற்போக்காக இருப்பாங்க அப்படிங்கிற கேள்வி நம்மளுக்குள்ளே எழ வைக்கிது. இன்றைக்கி தேதியில் நார்த் இந்தியாவில் சின்ன கிராமங்களில் பெண்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தப்படுறாங்க, எங்கேயுமே வெளியில் போக விடாமல் அவங்கள ஏன் வீட்டுக்குள்ளேயே முடங்கி வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் இந்த படம் நிறையா பதில் சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை அந்த மாதிரியான கிராமங்களில் போய் ரீச் ஆகி எல்லா பெண்களும் வீட்டிலேருந்து வெளியில் வந்து அவங்கவுங்களுக்கு என்ன திறமையோ அதை வந்து வெளியில் கொண்டு வந்து சாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த படம் எடுக்கப்பட்டுருக்கு. கண்டிப்பாக இந்த படம் எல்லாராலும் பெருசாக பேசப்படணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை. நீங்களும் பாருங்கள். இந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. இந்த படம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து போர் அடிக்கவே அடிக்காது. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் சின்ன காமெடிகளால், சின்ன பிற்போக்குத்தனமான வசனங்களால் நிறையா உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் காத்துட்ருக்கு. இந்த படம் நீங்கள் கண்டிப்பாக ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கலாம். இந்த படத்தில் எந்த விதமான அதர் சீன்ஸுமே இல்லை. இந்த படத்துக்கு 5க்கு நான் என்ன ரேட்டிங் கொடுப்பேன் அப்படி பண்ணேன், கண்டிப்பாக 4.1 கொடுப்பேங்க. இந்த படத்தை நீங்கள் ஒரு நல்ல வீக்கெண்ட்லேயோ இல்லை ஏதோ ஒரு நாள் நைட் டைமில் உட்காந்து பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், நல்லா என்ஜாயபுளாகவும் இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு ரசிச்சுட்டு உங்களுக்கு என்னென்ன மாதிரியான விமர்சனங்கள்லாம் தோணுது அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.